வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவு செய்கிறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. செவ்வாய் கன்னியில் இருந்ததுன்னா எப்படி மீன லக்னக்காரங்களுக்கு தோஷம் உண்டா, கும்பலக்கணக்காரங்களுக்கு தோஷம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது. மீன லக்னக்காரங்களுக்கு தோஷம் உண்டா, அவருக்கு பாக்யாதிபதியாச்ச தோஷம் உண்டா, கன்னியில் நிச்சயமாக தோஷம் உண்டு. அதே போல் மகர லக்னக்காரங்களுக்கு, இது கும்பலக்கணக்காரங்களுக்கு 3-10 செவ்வாய் கன்னியில் அமரும் பொழுது தோஷத்தை கொடுக்கிறாரா? நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கடுமையான தோஷத்தை கொடுக்கிறார். ஸ்பெசிஃபிக்காக செவ்வாயினுடைய அமர்வு என்பது கன்னியிலே அமரும் பொழுது கடுமையான தோஷத்தை அளிக்கிறது என்ற இந்த தகவலோடு இது எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்டால், ரிஷபத்திலே குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தை செலுத்தினால் தோஷம் நீங்கி விடுகிறது. மீனத்திலே அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தை செலுத்தினால் நீங்கி விடுகிறது. அதே போல் மகரத்திலே குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தை செலுத்தினால் இந்த தோஷம் நீங்கி விடுகிறது என்ற தகவலை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.